இயேசு கிறிஸ்துவை வேண்டான்னு சொல், இல்லைனா இந்த ஜெயிலையும் வாழ்க்கை முடிஞ்சிடும். இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சதும் பலர் எதிர்கொள்ளும் கட்டாயம் இதுதான். இப்போ மத்திய கிழக்கு நாடுகளான சிரியா, ஈராக், லெபனான், துருக்கி அப்புறம் ஆப்பிரிக்காவோட சில பகுதிகளில் இஸ்லாமிய பின்னணியில் வளர்ந்த மக்கள் இப்போ நற்செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்புகிறாங்க. சில பேர் கிறிஸ்தவர்களோட ஊழியங்கள், ஜெபங்கள் மூலமாக இயேசுவை தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் சில பேர் தரிசனங்கள், மனசுக்குள்ளே வந்த ஒரு பலமான உணர்வு மூலமாக இயேசுவையே தேடி வராங்க. ஆனால் இந்த முடிவுக்காக அவங்களுக்கு கிடைச்ச விலை என்ன தெரியுமா? உகாண்டாவில் சவுடன் கேட்னு 2 இஸ்லாமியர்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால கைது செய்யப்பட்டாங்க. உள்ள கிறிஸ்தவ நம்பிக்கையை கைவிட்டா விடுதலைன்னு மிரட்டினப்பவும் அவங்க மறுத்துட்டாங்க. இதனால் 2 வருஷமாக ஜெயிலில் அடைக்கப்பட்டாங்க. இதே போல் சிரியாவில் முன்னாள் இஸ்லாமியரான குர்திஷ் மினிஸ்ட்ரி டிரெக்டர் பாஸ்டர் நிஹத் அரசியல் காரணங்களுக்காக ஜெயிலில் அடைக்கப்பட்டார். அந்த வேதனையான குட்டி அறையில் தான் அவர் இயேசுவை சந்திச்சார். இப்போ விடுதலையாகி உலகம் முழுக்க தன்னோட சாட்சியை பகிர்ந்து வர்றாரு. கிறிஸ்துவை ஏற்றுக்கிற பல இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பு, தனிமை, மிரட்டல், ஜெயில் தண்டனைன்னு அவங்க கொடுக்குற விலை ரொம்ப பெருசு. ஆனால் இது எல்லாமே அவங்க நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கிருச்சு. ஏன்னா என்ன நடந்தாலும் இயேசுவை ஏற்றுக்க இன்னுமே நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. கர்த்தராகிய இயேசுவே, நெருக்கடியிலும் உம்மை பின்பற்றுவோரை பலப்படுத்தி அவர்களின் விசுவாசம் இந்த துன்பத்திலும் நிலைத்து நின்று பிரகாசிக்கட்டும். ஆமென். Explore the ArtConnect app's news section now.